وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழர் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் வலகத் ஜஅல்நாஹு, நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம், பி கிதாபின் ஃபஸல்நாஹு அலா இல்மின், நாம் பூரண ஞானத்தை கொண்டு விளக்கியுள்ளோம். நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம், பூரண ஞானத்தை கொண்டு விளக்கியுள்ளோம். ஹுதவ் வ ரஹ்மத்துல் லி கௌமி யூமினூன், அது நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு வேதத்தை கொடுத்து, பூரண ஞானத்தை கொண்டு ஒரு வேதத்தை கொடுத்து, அது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறார். இறைவன் நமக்கு கொடுத்த திருமறை குர்ஆன் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நிலை என்பது இஸ்லாத்திற்கும் இறை தூதருடைய வழிமுறைக்கும் நேர் எதிராக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் இறைவனுடைய வேதமாகிய திருமுறை குர்ஆன் என்பது பெரும்பாலான அளவில் யாரிடத்திலும் சென்று சேர்க்கப்படாமல் இருந்த ஒரு காலம். யாரிடத்திலும் சென்று சேர்க்கப்படாமல் இருந்த ஒரு காலம். ஆனால் திருமுறை குர்ஆன் என்பது எல்லா வீடுகளிலும் இருக்கும், அரபி மொழிகளில் இருக்கும். எல்லாரும் அந்த குர்ஆன் என்ன செய்வாங்க, அவர்களுடைய வீடுகளில் பரண் மீது வைத்திருப்பார்கள். வெள்ளிக்கிழமையான ஓத தெரிஞ்சவங்க மட்டும் எடுத்து ஓதுவாங்க. மற்றபடி பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஓத தெரியாது. இந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் திருமுறை குர்ஆனை நிறைய பேருக்கு ஓத தெரியாது, ஓதுவதற்கு பெரும் முயற்சியை எடுப்பது கிடையாது. அப்படி இருந்த காலகட்டங்களில் இந்த முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட புரட்சி தான் தௌஹீத் புரட்சி. இந்த தௌஹீத் புரட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, திருமுறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான நபி மொழிகள் மட்டுமே மார்க்கம் என்று ஒரு போதனையை இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் முன்னெடுத்து வைக்கிற பொழுது, இந்த சமுதாயத்தில் முன்னணியில் வந்தது திருமுறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும். இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த சமுதாயம் அடைந்த நன்மை என்னன்னா, பல்வேறு காலங்களாக பல்வேறு மூட நம்பிக்கைகளில் மௌட்டிகங்களில் மூழ்கி இருந்த இந்த சமுதாயம் திருமுறை குர்ஆனும் நபிகளாரின் பொன்மொழி மட்டும்தான் ஆதாரம், மார்க்கத்தினுடைய மூலதனம் என்கிற அடிப்படையை தமிழ் கூறும் இந்த சமூக மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிற பொழுது,
இந்த தௌஹீதுக்கு எதிரான ஏராளமான இன்னல்கள், இடர்பாடுகள், துன்பங்கள் நிறைய இழைக்கப்பட்டது. அந்த கடினங்களை எல்லாம் தாண்டி இந்த மக்களிடத்தில் இந்த தௌஹீது சென்று சேருகிற பொழுது இந்த சமுதாயம் அடைந்த நேர்வழியும் அருளும் இருக்கிற அதை ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும். எப்படி நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையையும் இன்று வாழ்கிற வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம்னா இறைவன் நமக்கு கொடுத்த அருளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்பவுமே ஒன்றை ஒப்பிட்டு பார்க்காமல் இறைவனுடைய அருளை புரிந்து கொள்ளவே முடியாது. எல்லா மனிதனிடத்திலும் முந்தைய வாழ்க்கை ஒன்று இருக்கும். ஒரு காலத்துல பெரும் ஏழையாக வாழ்ந்திருப்போம், இன்றைக்கு பெரும் செல்வந்தர்களாக கூட இருப்போம். ஆனா நம்முடைய புத்தியில என்ன நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு செல்வந்தர்களாக எப்படி இருக்கிறோம், நம்முடைய உயர்வு என்ன, நம்முடைய கௌரவம் என்ன என்பது குறித்து தான் நம்முடைய மண்டையில பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் எல்லா இடங்களிலும் மனிதன் ஒரு இமேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். உயர்கிற வரைக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். உயர்ந்த பிறகு உயர்ந்த நிலையை தக்க வைப்பதற்காக, உயர்ந்ததற்கு பிறகு கிடைத்த பழக்க வழக்கங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பழைய நிலையை மறந்து புதிய நிலையில் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் பழைய நிலத்தில் சமகாலத்துல ஒருத்தன் வாழ்ந்திருப்பான்ல, அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி இருந்தான், அப்புறம் இப்படி ஆனான், இப்படியாய் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு வரும். ஆனா அவன் பெருசாலாம் ஒண்ணு கண்டுக்கிற மாட்டான். சரி, ஏதோ வளர்ந்துட்டான், முன்னேறான் அப்படின்னு நினைப்பான். ஆனா ஒரு நேரம் அவனுக்கு ஒரு சந்திப்பு ஏற்படும். அந்த சந்திப்பு ஏற்படும் போது, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி காட்டிடுவான். உன்னைய நான் ஆரம்ப காலத்துல இருந்து பாக்குறவன், உன் பந்தா, உன் பெருமை, உன் கௌரவம், உன் அகங்காரம், உன் ஆணவம், இதெல்லாம் இன்னைக்கு உன்னோட பழகிட்டு இருக்கான் பாரு, அவன்கிட்ட வச்சுக்க. நான் உன்னை அப்ப இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வச்சு கொடுக்கணும். இது அவன் செய்யறது கிடையாது, ரப்பு வெளிப்படுத்துவான். ரப்பு என்ன செய்வான்னா, அதை யாரின் மூலமாவது நீ எப்படி இருந்து இப்படி ஆன அப்படிங்கிறத வெளிப்படுத்துவான். இது வெளிப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா, முந்தைய நிலையும் பிந்தைய நிலையும் ஒருவன் தன்னுடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்க்காததன் காரணம். எப்படி இருந்த நம்மளை இப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு நினைச்சான்னா நன்றி உள்ளவனா மாறிடுவான். நாம பிறந்ததுல இருந்து பயங்கரமான ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு வைங்க, அவனுக்கு ஒரு நாள் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஆகா, இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி தெரிஞ்சவன் 2 பேர் இருக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்தவன் என்ன செய்வான், ஸ்டேரிங்க திருப்பிடுவான். அப்படியே இவனுக்கு நேரம் போகக்கூடாது அப்படின்னு. காரணம் என்ன, இவனுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த தௌஹீத் என்கிற புரட்சி ஏற்படுத்தப்பட்டவுடன் நம்முடைய முந்தைய வாழ்க்கையும் இன்றைக்கு நம்ம இருக்கிற வாழ்க்கையும் மனிதன் நினைத்து பார்த்தாதான் அல்லாஹ் கொடுத்த நேர்வழியும் அல்லாஹ் கொடுத்த அருளும் நமக்கு புரிய வரும். ஒரு முந்தைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தமல்லாத ஒரு வாழ்க்கை, இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்னு கூட சொல்ல மாட்டான், அல்லாஹ்னு சொல்ல தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் யார் சொல்ல தெரியாது. இந்த சமுதாயம் பெரும்பாலும் யாரை நம்பிக்கை கொண்டிருந்தது? மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானியத்தான் நம்பிக்கை கொண்டிருந்தது. பெரியவர்கள் வந்து சின்னவர்கள் வரைக்கும் நம்ம சிசுவா இருக்கிற காலத்துல எந்திரிக்கும் போது யா மொய்தீனே அப்படிம்பாங்க, உட்காரும் போது யா மொய்தீனே அப்படிம்பாங்க. யா அல்லாஹ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வை விட இந்த மக்கள் அதிகமா அழைத்தது யாருன்னா மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானியத்தான். எல்லா பள்ளிவாசல்களுடைய பெயரும் அல்லாஹ்வுடைய பெயர்ல இருக்காது, மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானியுடைய பெயர்ல தான் இருக்கு. மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி, ஒலியுல்லா, அவுலியா அப்படிங்கிற பேர்ல தான் எல்லா பள்ளிவாசலும் இருக்கு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு அவர் பேரை வச்சிருப்பாங்க. இந்த தேசத்திற்கே, இந்த மண்ணிற்கே வராத ஒரு மனிதர், அல்லாஹ்வை விட பெரும் பிரபல்யம் இந்த சமுதாயத்துல. அவருக்காக இன்னும் ஒரு தர்கா இருக்கு தெற்கு வாசல்ல, அவருடைய பேர்ல அவருக்காக தர்கா, ஒரு தர்கா ஒன்று இருக்கு.
அந்த தர்காவுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஒரு நிர்வாகம் இருக்குது, அது சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையா நிர்வாகம் நடக்குது, பல ஆயிரம் பல லட்சங்கள் புரளுது, அதுக்கு பல போட்டிகள் நடக்குது, அதுல உருசு நடக்குது, சந்தன கூடு நடக்குது, எல்லாம் நடக்குது. அதனுடைய செல்வாக்கு இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. அந்த தர்காவுடைய அந்த சந்தன கூட்டு திருவிழாவிற்காக முஸ்லிம் சமுதாய மக்கள் 2 நாட்கள் 3 நாட்கள் 4 நாட்கள் வார கணக்கில் வண்டிகள் கட்டி கொண்டு வந்து பிளாட்பாரத்தில் படுத்து தூங்குவாங்க. விடிய விடிய போய் உட்கார்ந்துருப்பாங்க, விடிய விடிய போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொரு வண்டி வரும்போது அதன் மீது பக்தி பரவசம் பயங்கரமா இருக்கும். அந்த பட்டாசு வண்டி வந்துருச்சு, பட்டாசு வண்டி ஒண்ணு வரும், ஒரு பைப் மாதிரி வச்சிருப்பான், அடிச்சு இடி விடின்னு இடிச்சு பட்டாசு வண்டி வந்துருச்சுல, அடுத்து சாம்பிராணி வண்டி வந்துடும் அப்படின்பா. கொஞ்ச நேரம் சாம்பிராணி வண்டி மணி அடிச்சுக்கிட்டே வரும், சாம்பிராணி வண்டி, சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டே வரும், சாம்பிராணி வண்டி. அதான் சாம்பிராணி வண்டி வந்துருச்சுல, அடுத்து கப்பல் வந்துடும் அப்படின்பா. அடுத்து கப்பல் வரும் கொஞ்ச நேரத்துல, கப்பல்ல வந்து வாழைப்பழத்தை சூறை விடுமா, அப்படி விடுமா இப்படி விடுவா, கப்பல் போகும். அப்புறம் கொஞ்சம் இருந்தா கப்பல் வந்துருச்சுல, இனி அடுத்து உருசு வந்துடும், கூடு வந்துடும் அப்படிமா, சந்தன கூடு. அடுத்து கொஞ்ச நேரத்துல சந்தன கூடு வரும். பயங்கரமான கூட்டம், சித்திரை திருவிழாவுக்கு நிகரான கூட்டம் அந்த தெற்குவாசல் தர்கா சந்தன கூட்டுக்கு நடக்கும். காரணம், மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி மீது அவ்வளவு பெரிய பக்தி, அல்லாஹ்வுக்கு நிகராக அவர் இருந்தார். இன்றைக்கு அடிமட்டத்தில் போயிட்டார். அல்லாஹ்வுக்கு நிகராக இருந்த அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இன்றைக்கு அடிமட்டத்துக்கு சென்று விட்டார். நம்முடைய சந்ததிகளிடத்தில் சென்று கேட்டால் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி தெரியுமா அப்படின்னு கேட்டா, யார் அந்தாளு அப்படிமா. தௌஹீத் புரட்சியினுடைய எழுச்சி. அல்லாஹ் யாருன்னு கேட்டா சொல்லுவான், அல்லாஹ்னா இறைவன், வானத்துல இருக்கான் சொல்லுவான் எல்லாரும். மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி தெரியுமா, யார் அந்தாளு, எந்த தெருவில் இருக்காரு அப்படின்னு கேட்பான். அப்ப இந்த தௌஹீதினுடைய புரட்சியை, இதனுடைய எழுச்சியை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் சொன்னா, சிறுக்கினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய வேதம், திருமுறை குர்ஆன். பூரண ஞானத்தோடு ரப்புல் ஆலமீன் சொல்றாங்கல்ல, பூரண ஞானத்தோடு நாம் அதை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாகவும் நேர்வழியாகவும் கொடுத்திருக்கிறோம். இந்த திருக்குர்ஆனை புரியாமல் படிக்காமல் இருந்த எத்தனை பேர், ஏர்வாடி இப்ராஹிம் சாவன் நம்பிக்கை கொண்டவங்க, சாகுல மீது பாதுஷாவன் நம்பிக்கை கொண்டவங்க, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை நம்பிக்கை கொண்டவங்க, சுல்தான் அவுலியாவை நம்பிக்கை கொண்டவங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நரக படுகொலியில் விழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அதிலிருந்து காப்பாற்றி இருக்கிறான்ல, இது எவ்வளவு பெரிய அருள். ஒரு ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர முடியாது. எந்த பள்ளிவாசல் அன்னைக்கு பெண்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பெண்கள்லாம் தர்காவுக்கு போங்க, ஆண்கள்னா பள்ளிவாசலுக்கு போங்க. பெண்கள்லாம் எங்க போகணும், தர்காவுக்கு போகணும். ஆண்கள் எங்க போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும். எந்த பெண்கள் திடல் தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தார்கள், பெருநாள் தொழுகை எந்த பெண்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலுக்கு பெண்களே வரக்கூடாது. நாம பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவிட்டு வீட்டுக்கு போனா அவங்க வெத்தலை, மிளகா பொடி, பச்சி பொடி எல்லாம் போட்டு கலக்கி ஆராத்தி எடுக்கிறதுக்கு வாசல்ல ரெடியா நிற்பாங்க. புது சட்டைய போட்டு 2 காலர்லயும் மஞ்சளை தொட்டு வச்சு அடேங்கப்பா கம கமன்னு சென்று அடிச்சு அன்னைக்கு ஒரு நாள் தான் அள்ளி பூசி அப்படி புள்ள குட்டிகளோட கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்து காலையில 9 மணிக்கு வந்தோம்னா அவர் ஒரு 11 மணிக்கு விடுவாங்க இங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னா அங்க ஆராத்தியோடு இருப்பாங்க ரெடியா. ஆராத்திலாம் எடுத்து அதை கொண்டு ரோட்ல ஊத்தி விட்டுட்டு ஒரு சேமியாவை வடிச்சு வச்சிருப்பாங்க கசகசா போட்டு. கசகசா ஹராமுன்னு கூட தெரியாது, கசகசா போட்டு ஒரு சேமியா வடிச்சு வச்சு அதை பிணைஞ்சு தட்டுல வச்சு சாப்பிட்டு அப்படியே ஒரு மல்லாங்க படுத்து ஒரு தூக்கம். இல்லைன்னா அடுத்து நேரம் ஒரு தியேட்டருக்கு சினிமா. இன்னைக்கு எவன் படம்டா முதல்ல ரிலீஸ் ஆயிருக்கு, ரமலானை முன்னிட்டு ரஜினிகாந்த் படம் ரிலீஸு, கமலஹாசன் படம் ரிலீஸு, பாக்யராஜ் படம் ரிலீஸு, கிளம்புடா முதல் ஷோவுக்கு போயிடணும். இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாழ்வியல். இன்னைக்கு ரமலான் முடிஞ்சவொன்னு முஸ்லிம் சமுதாயம் எங்க போகுது? கொடுக்க வேண்டிய புத்ராவை கொடுக்கணும், ஆக்க வேண்டிய பிரியாணி ஆக்கணும்,
அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணும், நண்பர்களுக்கு கொடுக்கணும், உறவுகளுக்கு கொடுக்கணும், சொந்த மதத்தோட சந்தோஷமா இருக்கணும், அல்லாஹ்வை தியானிக்கணும், அவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல. அப்ப நாம வாழ்ந்த காலத்துக்கும் இன்றைய வாழ்ந்த காலத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த அருள். ஒரு மூட நம்பிக்கையினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு சமுதாயம். மூட நம்பிக்கை. பூனை குறுக்க போனா குறுக்க போயிருச்சுன்னு திரும்ப போயிடுவான். ஒரு பெரியாருக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு முஸ்லிமுக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. மூட நம்பிக்கை என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் என் காலுக்கு கீழாக போட்டு மிதிப்பதற்காகவே நான் தூதராக வந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு பூனை குறுக்க போனா பூனை குறுக்க போயிருச்சு அப்படின்னு காரியத்துக்கு திரும்பி போயிடலாம். ஒரு விதவை பெண் எதற்கு வந்தா ஆஹா விதவை முன்னாடி வந்துட்டா இவன் திரும்பி போயிடுவான். இந்து சமுதாய மக்கள் கடைபிடிக்கிற எல்லா சாஸ்திரங்களையும் ஒரு முஸ்லீம் கடைபிடித்துக் கொண்டிருந்தான். ஒரு ஆள் இறந்து போனா பாத்தியா ஓதுவான், கத்தம் ஓதுவான், 7ஆம் நாள் 10ஆம் நாள் வருஷ நாள் இன்னும் ஓதுறவன் இருக்கிறான், ஓதிக்கிட்டு இருப்பான். செத்தவன் தலைமாட்டில் உட்கார்ந்து திருமுறை குரானை ஓதுவான். பூரியாம் பாத்தியான்னு ஒரு பாத்தியா நடத்துவான். 7 மண்பானை எடுத்து வச்சுட்டு அதுல மல்லிகைப்பூவை சுத்தி வச்சு அதுல சுத்தி வச்சு அதுல பூரி கீரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஹஜ்ரத் வந்து பாத்தியா ஓதுன பிறகு அதை எடுத்து சாப்பிட்டு அதை ஒரு பாத்தியா. சலாத்து நாரியான்னு ஒண்ணு ஓதுவான், மௌலூதுன்னு ஒண்ணு ஓதுவான். எல்லா பள்ளிவாசலுக்கு தொடர்பு இல்லாத எல்லா இபாதத்துகள் மூட நம்பிக்கையிலும் முஸ்லிம்கள் இடத்துல வந்துச்சு. எந்த இளைஞன் அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தான்? வயதானவர்கள் வருவாங்க பள்ளிவாசலுக்கு. வீட்டிலே பெரியவங்க சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல தாடி வைக்கும்போது சொல்லுவாங்க, தாடி வைக்கிறதுக்கு என்ன வயசு பிறகு அப்படிம்பாங்க. அது என்ன வயசுன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எத்தனை வயசு வரைக்கும் இருப்போம்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தாடி வைக்கிறதுக்குலாம் ஒரு வயசு கிடக்கு, அதுக்குள்ள என்ன தாடி வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. இப்ப தாடி வைப்பதற்கு ஒரு வயசு இருந்தது, பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு என்பதற்கு ஒரு வயசு இருந்தது. இப்படிதான் இஸ்லாத்தின் சமுதாயத்தில் கற்பிதம் செய்யப்பட்டிருந்தது. ஆனா இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பேரருளால் இறைவனுடைய வேதம் எல்லோருடைய கரங்களிலும் புகுந்த பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெரும் மாற்றத்தை பார்க்கிறோம்ல. யாராவது இன்றைக்கு நம்ம ஏமாற்ற முடியுமா? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு தடவை தர்காவுக்கு வந்துட்டு போங்களேன் அப்படின்னு ஒரு தௌஹீத் வாரியத்தை சொல்ல முடியுமா? தர்காவுக்கு எதுக்கு நான் வரணும்? இடிக்கப்பட வேண்டியதை நீ கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிடுவான். இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய ஒன்றை நீ கட்டடமாக கட்டி வைத்து மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்காய். அதுக்கு என்ன ஒரு தடவை நீ வர சொல்றியா? அது சிறுக்கு அப்படின்னு சொல்லுவான். சமுதாயத்தினுடைய அறிவு புரட்சி ஏற்பட்டிருக்கு மார்க்கத்தில். அப்ப இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் உணரும் பொழுதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த நேர் வழியும் அருளும் நமக்கு புரியும். காரண கொள்கையில் உறுதிமிக்க ஒரு சமுதாயமாக வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட உறுதி? பெற்ற தாயின் காலில் கூட விழக்கூடாது என்கிற உறுதி. தாயின் காலடியில் தான் சோழம் இருக்கு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அந்த தாயின் காலில் கூட விழக்கூடாது. ரமலானுடைய மாதத்தில் புத்தாடை அணிந்து விட்டால் அன்றைக்கு இருக்கிற சிறார்களுக்கு பூரா என்ன வேலை? முதல்ல அம்மா காலில் விழ வேண்டியது, ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது, 5 ரூபா வாங்க வேண்டியது. அப்புறம் அத்தா காலில் விழ வேண்டியது, அப்புறம் நன்னா காலில் விழ வேண்டியது, நன்னிமா காலில் விழ வேண்டியது, அப்புறம் மாமா காலில் விழ வேண்டியது. யார் யார் கால் காசு கொடுக்குற எல்லா காலிலையும் விழு. அன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்க? பெரியவங்க எல்லாம் 16 பெற்று பெரும்பாலும் வாழ் அப்படிம்பாங்க. அந்த வயசுல எந்த 16 பெற்கிறது? புத்தாடைய போட்டுட்டு 16 பெற்று பெரும்பாலும் அப்படி அடுத்து கட்ட கட்ட ஒரு சொடக்க போட்டாங்கன்னா அப்பா அப்படின்னு இந்த 10 ரூபா 10 அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சேர்ந்துடும். அந்த 100 ரூபாய் அவ்வளவுதான். இன்றைக்கு ஒருவனை போய் நீ பெருநாள் வந்துருச்சு அத்தா காலில் விழு அப்படின்னா அத்தா அப்படியா சொல்லி நம்மளை வளர்த்திருக்காரு? பெற்ற தாயின் காலில் கூட விழுகக்கூடாது. அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. அப்படி இன்றைக்கு திருமுறை குர்ஆன் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் இது திருக்குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சி. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் திருக்குர்ஆன் செய்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர்,
அவர் ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதை சொல்லும் பொழுது, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதில் நான் மூன்றாமவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழருடைய தாயார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா, நம்முடைய மகன் முகமதுக்கு பின்னாடி போயிட்டானே அப்படின்னு சொல்லி, நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன், உறங்க மாட்டேன் என்று அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். உண்ணாவிரதம் இருந்து 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 மரண தருவாய் வரைக்கும் சென்று விட்டார்கள். அப்பொழுது சென்று பார்க்கிறார் ஸஅத் இப்னு அபி வக்காஸ். சென்று பார்க்கும்போது தாயார் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய முகமது தாயின் பேச்சை கேட்க சொல்லி இருக்கிறார் தானே அப்படிங்கிறாங்க. ஆம், தாயின் பேச்சை கேட்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப உன்னுடைய தாய் நான் தான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வை மறுத்து விடு, முகமதை நிராகரித்து விடு, என் பேச்சை கேள் அப்படிங்கிறாங்க. இல்லை என்று சொன்னால் நான் பட்டினியாகவே கடந்து செத்து விடுவேன் அப்படிங்கிறாங்க. ஸஅத் பின் அபி வக்காஸ் சொன்னார், என் அருமை தாயே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு 100 உயிரை கொடுத்திருந்து என் கண் முன்பாக ஒவ்வொரு உயிராக போய்கொண்டே இருந்தாலும் இந்த முகம்மதை விட்டு நான் வரவே மாட்டேன். உங்களுக்கு 100 உயிர் கொடுக்கப்பட்டிருந்து என் கண்ணின் முன்பாக ஒவ்வொரு உயிராக போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட கொள்கை உறுதியை அல்லாஹ்வுடைய வேதம் உருவாக்கியது. இன்னைக்கு அதுதான் தௌஹீதின் புரட்சி. என்ன? தௌஹீதை நம்பிக்கை கொண்ட ஒருவன் தன் தாயின் காலில் கூட விடமாட்டான். தன் உயிரை பறித்த போதிலும் சரி அல்லாஹ்வை மறுக்கவே மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். நம்பிக்கை கொண்டவருக்கு அருளாகவும் நேர்வழியாகவும் நாம் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறோம். ஏன்? திருமறை குர்ஆன் அடிப்படையை நம்முடைய உள்ளத்தில் பதித்து விட்டது. நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அகில உலகை படைத்து பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் தான் உண்ண கொடுக்கிறான், உடுக்க கொடுக்கிறான், இருக்க இடம் கொடுக்கிறான். அனைத்து தேவைகளையும் அவன் தான் பூர்த்தி செய்கிறான். யாருடைய திறமைகளிலும் எதையும் நாம் சம்பாதிப்பது கிடையாது. நமக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த கொள்கையிலிருந்து தடமுறல செய்யவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு குழுவினர் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து, நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அப்படிங்கிறாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்கள் மக்களிடத்தில் இஸ்லாத்தை போதனை செய்ய வேண்டும், அதனால உங்களில் இருந்து எங்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்கு ஆட்கள் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருந்த 70 பேர் கொண்ட ஒரு குழுவை அவர்களோடு அனுப்புறாங்க. 70 பேர் கொண்ட குழுவை அவர்களோடு அனுப்புறாங்க. அப்ப அவர்கள் பயணம் பண்ணி போகும் பொழுது இந்த ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஃபிக்ர் என்ற இடத்தை அடைந்த போது தன்னோடு வந்தவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இங்கே இருங்க, நான் முன்னதாக சென்று அவர்களுக்கு போதனை செய்கிறேன், அவர்கள் எவ்வாறு அணுகுமுறை காட்டுகிறார்கள் என்று பார்த்ததை விட்டு நான் தகவல் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அவர் முன்னாடி போறார், அந்த மக்களிடத்துல அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார், நபிகள் நாயகத்தை பத்தி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒருவன் கண்ணில் சைகை செய்கிறான். சைகை சென்ற மாத்திரத்துல ஒருத்தர் நீளமான ஈட்டி எடுத்து அவருடைய விழாவில் சொருகி அந்த பக்கம் சொருகி எடுத்துறான். அப்படி சொருகி எடுத்த உடனே அந்த மனிதர் சொன்னார், புஸ்தில் வரப்பில் காபா அப்படி ரத்தத்தை எடுத்து தடவினார். காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஷஹீதாகி விட்டேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அவர் சொன்னார். அந்த நபித்தோழரோடு சேர்த்து 70 பேரையும் அவர்கள் கொன்றார்கள் அப்படிங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம். 70 பேருக்கு என்ன தேவை? மனிதனுக்கு உச்சபட்சமா உயிர் தானே தேவை.
என் உயிர் போனாலும் பரவாயில்லை. அழைப்பு பணி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உயிரை அவர்கள் நீத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு எடுத்து சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 40 நாட்கள் அதிகாலை ஃபஜ்ர்ல அந்த 70 தோழர்களை கொண்டவர்களுக்கு எதிராக குனூத் ஓதி பிரார்த்தனை செஞ்சாங்க. அதான் சாப அழைப்பு பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம், சாப அழைப்பு துவா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அளவுக்கு சகாபாக்கள் உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்தியதுன்னா திருமுறை குர்ஆன். அப்ப அந்த உறுதியை நம்முடைய உள்ளங்களிலும் திருக்குர்ஆன் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டீர்கள் அப்படின்னா. நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டீர்கள். ஆனால் சைத்தான் வேறு பல வழிகளில் உங்களை வழிகெடுப்பான். நம்மளை சுட்டு போட்டாலும் என்ன செய்ய மாட்டான், தர்காவுக்கு போக மாட்டான், தர்காவுக்கு போக மாட்டான், சிலைகளை வணங்க மாட்டோம், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தலையை சாய்க்க மாட்டோம். அது அல்லாத பல வழிகளில் சைத்தான் உங்களை வழிகெடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் இந்த சமுதாயத்தை சூழ்ந்திருக்கிற பேராபத்து. இந்த சமுதாயத்தை சூழ்ந்திருக்கிற பேராபத்து என்னது? சைத்தான் வேறு பல வழிகளில் நம்மை வழிகெடுப்பான். தொழுகாத, நோம்பு வைக்காத, ஜக்காத்து கொடுக்காத, ஹஜ் செய்யாத, உபரியான வணக்கங்களை செய்யாத, நல்ல பல காரியங்களில் ஈடுபடாத, சமூக பணி செய்யாத, சமுதாய பணி செய்யாத, உன் சுய தேவை என்னவோ அதை மட்டும் பாரு, அடுத்தவன் தேவையை பூர்த்தி செய்யாத, நல்ல காரியங்களில் ஈடுபடாத, நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசாத, கெட்ட வார்த்தைகளை பூரா பேசு, சைத்தான் கெடுப்பான். ஆனா நம்ம மனசுல உறுதியா இருக்கும், சிறுக்கு மட்டும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்ப பல்வேறு வழிகள் சைத்தான் வழிகெடுப்பதற்கான ஒரு பெரும் வாசல் இங்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற பெரும் ஆபத்து. அதனால் நமக்கு அல்லாஹ் பொழிந்த அருளையும் நேர்வழியையும் நம்முடைய முந்தைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்வியலை செவ்வன அமைத்துக் கொள்ள அல்லாஹ் ஒரு பேர் அருளை நமக்கு பொழிந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வியல் என்ன செஞ்சிடக்கூடாது, அதை இழந்து விடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் உறுதிமிக்கவர்களாக ஆக்கி அறிவுரிவான என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.